அதிசயமான தேவனாம் அழியாத வேதத்தை நமக்கு தந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களுக்கு நன்மையானவைகளையே கொடுத்து, சந்தோஷமானவைகளிலே உங்களை நடத்தி, சமாதானமானவைகளாகவே தேவன் உங்கள் வழிகளை அவர் சீர்படுத்துவார். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் எஸ்ரா தீர்க்கதரிசியை பற்றி இப்படியாக நமக்கு ஒரு நல்ல சாட்சியை வேதம் போதிக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நித்திய நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. எஸ்ரா என்னும் தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனமான இஸ்ரவேல் மக்களிடத்தில் எழுப்பி வைத்திருந்தார். இன்றைக்கும் எத்தனையோ போதகர்களை, பிரசங்கிமார்களை, பாதிரிமார்களை, மிஷனரிகளை, ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது பணியாளர்களை தான் எடுத்து பயன்படுத்த ஊழியக்காரர்களை சபைகளின் மத்தியில, ஜனங்கள் மத்தியில அவர் வைத்திருக்கிறார். ஆனா எஸ்ரா செய்த காரியம் என்ன? எஸ்ரா தேவனுடைய நியாய சத்தியங்களில் அவர் முழுவதும் தன் இதயத்தை வைத்திருந்ததுனால அவர் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கவும், அந்த வார்த்தையின்படி ஜனங்கள் நடத்தவும், தேவனுடைய நீதி நியாயங்களை ஜனங்கள் கடைபிடிப்பது வைப்பவும் எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கொணலாய் போனவர்கள் நேரான வழிக்கு வந்தார்கள். இருளாய் போனவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தை வந்து கண்டடைந்தார்கள். பாவமாய் வாழ்ந்தவர்கள் எஸ்ராவின் சத்தியத்தை, போதனைகளை கேட்டு தன் வாழ்க்கையை சீர்திருத்தி பரிசுத்த தேவனை தேடுகிறவர்களாக வந்தார்கள். இவெல்லாவற்றுக்கும் காரணம் எஸ்ரா என்னும் அந்த தீர்க்கதரிசி தன் இதயத்தை தேவ வசனத்தினால் நிரப்பியிருந்தார். இன்றைக்கும் ஒரு சபை ஜனங்கள் சீராய் நடக்க வேண்டும் என்றால் அந்த சபையின் போதகர், அந்த பாஸ்டருடைய இதயம் ஆண்டவராக இயேசுவால் நிரம்பியிருக்க வேண்டும். இயேசுவின் அன்பினால் நிரம்பியிருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையால் நிரம்பியிருக்க வேண்டும். இயேசுவினுடைய மனதுருக்கத்தால் நிரம்பியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சீர்திருத்தும் போதனைகள், கண்டித்து போதிக்கும் போதனைகள், விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தும் போதனைகள், பின்வாங்கி போனவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஒரு போதனைகள், அவநம்பிக்கையில் மூழ்கி போனவர்களை கர்த்தருடைய ஆவியினால திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி மேன்மைகளை அடைய வைக்கும் ஒரு போதனைகளை ஒரு சபை போதகர்கள் தான், பாதிரியார்கள் தான், பாஸ்டர்மார்கள் தான், மிஷனரிகள் தான், ஊழியக்காரிகள் தான் ஜனங்களுக்கு பக்குவப்படுத்தி போதிக்க வேண்டும். அப்பொழுது சபை குடும்பங்கள், சபை ஜனங்கள் சமுதாயத்தின் மத்தியில கர்த்தருக்கு உகந்த ஒரு பாத்திரங்களாக இருப்பார்கள். இன்றைக்கு அநேக இடத்துல கிறிஸ்தவ சமுதாயம் சீர்குலைந்து போயிருக்கிறது என்றால் அதில் பாஸ்டர்மார்களுடைய பங்கும் ஒன்று இருக்கிறது. பாதிரிமார்கள், போதகமார்கள், மிஷனரிமார்கள், ஊழியக்காரர்களுடைய பங்கும் அதில் ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல எச்சரிப்பாய்த்தான் இதோ எஸ்ரா தன் இதயத்தை தேவ வசனத்தினால் நிரப்பியிருந்ததுனால, தேவனுடைய பிரசன்னத்தினால் எஸ்ரா தீர்க்கதரிசி நிரம்பியிருந்ததுனால ஜனங்களுக்கு போதித்து அதன்படி நடக்க தன்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாராம். தேவனுடைய நீதியை ஜனங்கள் கடைபிடிக்கும்படி எஸ்ரா போதித்தாராம். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இன்றைக்கும் சபைகளின் போதகர்களுக்கு, சபையை நடத்தும் பாஸ்டர்களுக்கு, மிஷனரிமார்களுக்கு, ஊழியக்காரிகள் என்பவர்களுக்கு எத்தனை அவசியமாக இருக்கிறது அல்லவா? இதற்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கெல்லாம் இந்த எஸ்ரா தீர்க்கதரிசியை ஒரு முன் அடையாளமாக அவர் காட்டுகிறார். ஒரு டிரைவர் சரியாய் தெளிவாக இருந்தால் தானே வாகனம் சரியான பாதையில் போக முடியும். டிரைவரே தூக்க கண்ணோடு இருப்பார் என்றால், அல்லது மன சஞ்சலத்தோடு இருப்பார் என்றால், தன் கவனத்தை எங்கேயே வைத்துக்கொண்டு அவர் இருப்பார் என்றால்
இந்த வாகனம் எங்கே போய் மோதும், எங்கே போய் கவிழும் என்று எண்ணி பாருங்கள். இப்படிதான் ஒரு சபை கூட. போதகர்கள், பாதிரியார்கள், பாஸ்டர்கள், மிஷனரிகள், ஊழியக்காரர்கள் தேவ ஆவியால் நிரம்ப வேண்டும், தேவ வசனத்தினால் நிரம்ப வேண்டும். ஜனங்களுக்கு கர்த்தருடைய நீதி நியாயங்களை கண்டித்து அன்போடு கூட இரக்கத்தோடு கூட போதிப்பதில் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது நமக்கு ஒரு நல்ல பாடம். அப்படிப்பட்டவர்களாக சபைகள் எழும்ப, சபை போதகர்கள் மாற, பாஸ்டர்கள் மாற, ஊழியக்காரிகள் மிஷனரிகள் என்பவர்கள் எல்லாம் மாற, இந்த சமுதாயமே மாறுதல் அடையும் என்பது நிச்சயம். அதற்காக நாம் ஜெபிப்போமா, மன்றாடுவோம். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனித குலத்துக்கு நற்செய்தியாக நீர் அனுப்பினீர், மீட்பாக அனுப்பினீர், ரட்சிப்பாக அனுப்பினீர், விடுதலையாக ஆசீர்வாதமாக எங்களை உயிர்த்தெழ வைக்கிறவராக, நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கிறவராக கிறிஸ்துவை அனுப்பினீர். அந்த கிறிஸ்து ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட சபை, அந்த சபையை வழிநடத்தும் ஊழியக்காரிகள், போதகர்கள், பாஸ்டர்கள், மிஷனரிகள் என்கிறவர்கள் எல்லோரும் எஸ்ராவை போல எல்லாருடைய இருதயமும் தேவவசனத்தினால் நிரம்பி, நீதியின் சத்தியத்தால் நிரம்பி, ஜனங்களை சீரான வழியில் நடத்தவும், கோணலான வழிகளை மாற்றியமைக்கவும், சத்தியத்தின் வழியில, பரிசுத்தத்தின் வழியில, அன்பின் வழியில, சமாதானத்தின் வழியில தேவனே உம் வழியில நடத்த எஸ்ராவை போல எங்கள் எல்லோரையும் நீர் அபிஷேகித்தருளும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.